போலியான இறப்பு வாரிசு சான்றுகள் தயாரித்து உத்திரமேரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பிலான நிலத்தினை போலியான அரசு கோபுர முத்திரைகளை பயன்படுத்தி விற்பனை செய்துள்ள சம்பவம் குறித்து வெளியான தகவல்கள் உத்திரமேரூர் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டு குளறுபடி வேலைகளில் ஈடுபடும் உத்திரமேரூர் சார் பதிவாளர் அலுவலக பணியாளர்கள் உத்திரமேரூரைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையின் போலியான இறப்பு வாரிசு சான்றுகள் தயாரித்து கடந்த மாதம் பதிவுத்துறை அலுவலகத்தில் போலி பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் அப்பாதுரை மனைவி கனகவல்லி பெயரில் நன்சை பட்டா நிலங்கள் உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு சொத்தின் உரிமையாளர்கள் இயற்கை மரணமடைந்துள்ளனர். இந்நிலத்தை சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ராணி, உத்திரமேரூரைச் சேர்ந்த கருணாகரன், மேநல்லூர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் ஆகியோர் கடந்த மாதம் 17/12/2025 அன்று உத்திரமேரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரயம் பெற்றுள்ளனர். இச்சொத்தினை பட்டா மாற்றம் செய்வதற்காக ஆன்லைன் வாயிலாக வருவாய்த்துறைக்கு விண்ணப்பித்துள்ளனர். உத்திரமேரூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் முருகன் என்பவர் பதிவு செய்யப்பட்ட ஆவண கோப்புகளை ஆய்வு செய்கையில் சொத்தின் உரிமையாளர் கனகவல்லியின் கணவர் அப்பாதுரை 1998 ஆண்டு இறந்துள்ளதாகவும் சில ஆண்டுகளுக்கு பின்னரே சொத்தின் உரிமையாளர் கனகவல்லி இறந்ததாக கிராம விசாரணையில் வருவாய்த்துறை கோப்புகளில் பதியப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணத்தில் இணைக்கப்பட்டுள்ள சொத்தின் உரிமையாளர் இறப்பு சான்றிதழில் 2009 ஆண்டு கனகவல்லி இறந்ததாகவும் 2014 ஆண்டு அப்பாதுரை இறந்ததாகவும் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறையின் சான்றிதழ், அரசின் கோபுர முத்திரைகள், போலியான வட்டாட்சியரின் கையொப்பம் உள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர் முருகன் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறையினர் உத்திரமேரூர் சார் பதிவாளரிடம் புகார் அளித்தனர். பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த பதிவாளர் நவீன் வருவாய்த்துறையின் போலி சான்றிதழ்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள பத்திரப்பதிவினை ரத்து செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து உத்திரமேரூர் வருவாய்த்துறை அலுவலர்கள் கூறுகையில், உத்திரமேரூர் பதிவாளர் அலுவலகத்தில் ஆட்சேபனை உள்ளிட்ட வில்லங்க சொத்துக்களை ஆன்லைன் வாயிலாக அரசுக்கு பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செய்ய ஆட்சேபனை குறித்து தடைமனு அளித்தால் பதிவாளர் அலுவலக கோப்புகளில் எழுத்துப்பூர்வமாக அதன் விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இக்கோப்புகளை பதிவாளர் மட்டுமே கையாளும் ஆவண கோப்புகளில் பதியப்பட்டுள்ள ஆட்சேபனை குறித்த புலையன் குறித்த விவரங்களை ஆவண எழுத்தர்கள், இடைத்தரகர்கள் கூட்டோடு பதியப்பட்டுள்ள ஆவணங்களை அழித்துவிட்டு பத்திரப்பதிவுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சொத்தின் உரிமையாளருக்கு இதுகுறித்து தகவல் அறிந்ததும் பாதிக்கப்பட்ட நபர்கள் பதிவுத்துறை அலுவலகத்தை அணுகினால் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் மூலம் சரிக்கட்டி விடுவதாக கூறப்படுகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தெரியாத கிராம மக்கள் செய்வதறியாது விழி பிதுங்கி நிற்பதாகவும் போலி சான்றுகள் தயாரித்து பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் உள்ளிட்ட ஆவண எழுத்தர் உத்திரமேரூரைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் என்றும் துறை சார்ந்த பதிவுத்துறை அலுவலர்கள் இதுகுறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு போலி சான்றிதழ் தயாரித்த பிரபல மூத்த வழக்கறிஞர், ஆவண எழுத்தர், இதற்கு உடந்தையாக இருந்த பதிவுத்துறை அலுவலர்கள், அபகரிக்க முயன்றுள்ள மர்ம நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திடவும் உத்திரமேரூர் பதிவாளர் அலுவலகத்தில் இதுபோல வருவாய்த்துறையின் போலி ஆவணங்களை தயாரித்து வில்லங்க சொத்துக்கள் பதியப்பட்டுள்ளதாகவும் அரசின் கோபுர முத்திரைகள் போலியாக தயாரிக்கப்பட்டு போலி பத்திரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு போலி பத்திரம் தயாரித்து மோசடி செய்து அபகரிப்பு முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள், அவருக்கு உடந்தையாக இருந்த பிரபல மூத்த வழக்கறிஞர், ஆவண எழுத்தர், கூட்டாக செயல்பட்ட பதிவுத்துறை அலுவலர்கள், இதற்கு பின்புலமாக செயல்படும் குண்டர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் பதிவுத்துறை தலைவர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர், செங்கல்பட்டு மாவட்ட பதிவுத்துறை அலுவலருக்கும் உத்திரமேரூர் வருவாய்த்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.